வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி. இது பேக் டு ஸ்கொயர் ஒன் பேட்ச். எஸ்டர்டே நம்ம வந்து டைஸ் சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு வந்து விஷுவல் ரீசனிங் போகலாம். ஓகே, இதில் ஒன்ஸ் அகைன் வந்து என்னோட கிளாஸை பார்க்க வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிப்பா. அதோட கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம கிளாஸில் விஷுவல் ரீசனிங் போகலாம். ஓகே, இப்போ ரீசெண்டாக விஷுவல் ரீசனிங்கில் இதெல்லாம் கேட்குறாங்க. அதிகம் நம்ம கேட்குறது எதுனா வாட்டர் இமேஜ் இல்லை மிரர் இமேஜ் இல்லைனா கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ். இந்த மூணு தான் அதிகமாக கேட்குறாங்க. வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ், கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ். இல்லைன்னா உங்களுக்கு கேட்டால் இந்த வென் டயக்ராம். ஓகே, வென் டயக்ராம்ல வச்சு வரும். இதில் நம்ம மேஜராக வாட்டர் இமேஜ், மிரர் இமேஜ், கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் பார்ப்போம். மீதியெல்லாம் சும்மா அப்படியே மேலோட்டு டச் மட்டும் விட்டுட்டு போவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃபிகரல் சீரியஸ்னு ஒன்று இருக்கும். இது ஃபிகரல் சீரியஸ். ஃபிகரல் சீரிஸ்னா ஒரு படம் அப்படி இது கூட அப்படியே எப்படி கண்டினியூ ஆகிட்டே போகுது. இங்கே 2 லைன் இருக்குன்னா இங்கே 3 லைன் இருக்கும், இங்கே 4 லைன் இருக்கும், இங்கே 5 லைன் இருக்கும். இதுதான் சீரியஸ். ஓகே, இப்படி தொடர்ந்துட்டே போகிறது. இது நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஃபிகரல் சீரியஸு. அடுத்து ஃபிகரல் கம்ப்ளீஷன். ஃபிகரல் கம்ப்ளீஷன் இருக்கும், முழுமையாக்குறது. ஒரு இமேஜை பாதியாக இருக்கும், அது முழுமையாக்குறது. இப்போ எப்படி இருக்குன்னா, இப்போ பாருங்க, இப்படி இருக்குன்னா இங்கனக்குள்ள எப்படி முழுமையாக்கலாம், இங்கிருந்து சர்க்கிள் இப்படி ஜாயின் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி முழுமையாக்குறது. இதுதான் ஃபிகரல் கம்ப்ளீஷன் இருக்கும். ஓகே, அடுத்து மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ். அடுத்து ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன் இருக்கும். ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன். ஃபிகரல் கிளாசிஃபிகேஷனா இதில் எது தப்பா இருக்கு, மாறி இருக்கு. இப்போ இங்க எடுத்துக்கலாம். இங்க வந்து ஸ்கொயரு, இங்க ட்ரையாங்கிள், இங்க ரெக்டாங்கிள். ஓகே, எப்படி கொடுத்துட்டு இப்படி ஒரு இமேஜ் இருக்கு. இது எல்லாமே பெர்ஃபெக்ட் ஷேப்பு, இது பெர்ஃபெக்ட் ஷேப் இல்லை. இது போல தான் இருக்கும். ஸோ இந்த வந்து ஃபிகரல் சீரியஸ், ஃபிகரல் கம்ப்ளீஷனு, ஃபிகரல் கிளாசிஃபிகேஷனு இதெல்லாம் நம்ம பார்க்க போறது இல்லை. ஆனால் இதெல்லாம் ரொம்ப ஈஸியானது தான். தொடர்ச்சியாக வரும். இதுவும் நம்ம எப்படி பண்ணணும், எப்படி பார்க்கணுன்றதையும் சொல்லிடுறேன். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எந்த மட்டும் செக் பண்றது அப்படின்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. மூணு தான் அதை பார்க்கலாம். ஒன்று, ஏதாவது மிஸ் ஆகும். அது மிஸ் ஆகும். ஒரு 5 லைன் இருக்கும், அடுத்து 4 லைன் இருக்கும், அடுத்து 3 லைன் ஆகும், 2, 1. அந்த ஷேப் மாறிட்டே இருக்கும். இப்போ பாருங்க, ஒன்று ஒரு இதுக்கு இப்போ ட்ரையாங்கிள் இருக்கு, அடுத்து ஸ்கொயரு 4 ஆகுது, அடுத்து பென்டகன். இது போல ஷேப் மாறிட்டே இருக்கும். இன்னொன்று ரொட்டேஷன் பேஸாக போகலாம். அது ரொட்டேஷன். ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னா 45 டிகிரி, 90 டிகிரி, 135 டிகிரி, 180 டிகிரி. இப்போ எப்படி நான் நம்பர் சீரீஸில் போகிறோம், இன்ட்டு 2, இன்ட்டு 3, இன்ட்டு 4 போகிறோம்ல, அது போல் இது ரொட்டேட் ஆகும். ஓகேவா? 45 டிகிரி நல்லா சொல்கிறாங்க பார்த்துங்க. 45 டிகிரினா இதுதான் 45 டிகிரி. ஓகேவா? சாரி, இது 90 டிகிரி, இதுதான் 45. இது 45, இது 90 டிகிரி, இது 135 டிகிரி, இது 180 டிகிரி. இங்கனக்குள்ள இந்த பால் வந்து இங்கே போயிருக்கும். அடுத்து இங்கிட்ட இருந்த பால் வந்து இப்போ இங்கே இருக்கும். அடுத்து இங்கே இருக்க பால் இங்கே 135 வந்திருக்கும். இங்கே இருக்க பால் 180 வந்திருக்கும். இப்படி 45 டிகிரியே நகரலாம். இல்லை முதல்ல 45 நகர்ந்துட்டு அடுத்து 90 டிகிரி நகரலாம், அடுத்து 135 டிகிரி நகரலாம், அடுத்து 180 டிகிரி ஆகலாம். இது போலையும் வரலாம் ரொட்டேஷன் பேசிஸ்லையும். அடுத்து பிளேஸ். ஓகே, எப்படி ஸ்கொயராக கொடுத்துட்டாங்கன்னாவே அது பிளேஸாக தான் இருக்கும் மேக்ஸிமம். இங்கனக்குள்ள 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரி பிளேஸ் இருக்குன்னு நினைக்கிங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இந்த மாதிரி பொசிஷன் இருக்கும். இந்த பொசிஷன்ல உங்களுக்கு ஏதாவது ஒன்று வச்சிருப்பாங்க. எனக்குள்ள ஒரு ஸ்டாரு, ஒரு மைனஸ் சிம்பிள், ஒரு இது போல சிம்பிளா வச்சுக்கலாம், நம்பர் வச்சுக்கலாம். இது மாறும். இந்த பிளஸ் இருக்கிறது இங்க 2க்கு போகலாம், இல்லை 3க்கு போகலாம். இதை அப்படியே செக் பண்ணுங்க. நீங்க இந்த பிளேஸுக்கு ஒரு நம்பர் வச்சுங்க. இங்க 1ல இருந்து 3க்கு போகுது, அடுத்து 3ல இருந்து 5க்கு வருது, 5ல இருந்து 7க்கு போகுது. அப்போ ஒன்னொன்னா ஸ்கிப் ஆகி வருதுன்னா அடுத்து எங்க போயிருக்கும், இங்க தான் போயிருக்கும், 1க்கு தான் போயிருக்கும். இப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இதெல்லாம் ஃபிகர் பிளேசஸ் வச்சு வருது. இதெல்லாம் ரொம்ப ஈஸியும் கூட, அப்புறம் அடிக்கடி கேட்கறதும் இல்லை. அடிக்கடி கேட்கறதும் இல்லைன்றதுனால இது சும்மா உங்களுக்கு பேசிக் சொல்லிட்டு அடுத்து நான் சம்முக்கு போறேன். ஓகேவா? அடுத்து முக்கியமானது எம்பெடட். ஓகேவா? ஃபிகர் வந்து எம்பெடட். இங்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ரொட்டேஷன் வந்து அலௌட் இல்லைன்னு. உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர்ல அந்த ரொட்டேஷன் பத்தி கொடுக்கலாம், கொடுக்காமலே போகலாம்.
ஓகே, கொடுக்காம போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றது? ரொட்டேஷன் பண்ணவே கூடாது. எம்படர்னா உட்பொதிக்கப்பட்டிருக்குப்பா. எம்படர்னா இந்த இமேஜுக்குள்ள அது வந்து பொதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்கும். ஓகே, அப்ப ரொட்டேஷன் அலோடு கிடையவே கிடையாது. 100% எப்பயுமே ரொட்டேஷன் கிடையவே கிடையாது எம்படர்ல. அதனால நோட் பண்ணி வச்சுங்க, ரொட்டேஷன் கிடையவே கிடையாது. இப்போ இந்த சிம்பிள், இந்த இதுக்குள்ள லெட்டர், இந்த ஏபிசிடி இதுல எங்க பொதிஞ்சிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிங்க. ஓகே, எங்க இது உட்பொருத்தி இருக்கு அப்படி சொல்லி கண்டுபிடிங்க, எம்படட் ஆயிருக்குன்னு. பாஸ் பண்ணிட்டு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்றேன், அதை வச்சு இனிமேல் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஈஸியா சம் சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபிகர்கள் வந்தாவே எப்படி பண்ணணும்னு ஒன்று சொல்றேன் உங்களுக்கு. முதல்ல இதை கண்டுபிடிக்க பாருங்க. செகண்ட் முடிஞ்சு. ஓகேவா? இப்ப இதுல நீங்க கண்டுபிடிச்சாலும் சரி கண்டுபிடிக்கலாம் சரி, எப்படி கண்டுபிடிக்கன்னு சொல்றேன். இது என்ன சொன்னேன்? அப்படியே உள்ள பொதிஞ்சிருக்கணும், ரொட்டேஷன் ஆகக்கூடாது. நான் சொன்னேன் ரொட்டேஷன் ஆகக்கூடாது. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட்ல பாருங்க ரொட்டேட் ஆயிருக்கா, அதனால ஏ வராது. ஏ வராது. தயவு செய்து நீங்க வந்து எது வரும்ன்றத தேடாதீங்க, எங்க எது ஒளிஞ்சிருக்குன்றத தேடாதீங்க, எங்க வராதுன்றத பாருங்க, ஈஸியா நம்ம போட முடியும். இங்க ரொட்டேட் ஆயிருக்கு, அதனால இது வராது. அடுத்து இங்க பாருங்க, என்ன தான் சிறுசா இருக்கு, பி பெருசா இருக்கு. கரெக்டா? என்ன இங்க சிறுசா இருக்கு, பின்றது பெருசா இருக்கு. இங்க பாருங்க, என்ன பெருசா இருக்கு, பி சிறுசா இருக்கு. அப்ப இது வராது. அப்ப இது வராது. இங்க பாருங்க, ரெண்டுமே சேம் ஹைட்ல இருக்கு, ரெண்டுமே சேம் ஹைட்ல இருக்கு. அப்ப இது வராது. அப்ப கன்ஃபார்மா டி தான் வரும். கன்ஃபார்மா டி தான் வரும். நான் எங்க இருக்குன்னு தேடுறத விட இங்க வரலன்றத தேடுங்க, அது ஈஸியா நமக்கு போயிடும். இப்ப இதுல எங்க இருக்குன்னு நீங்க பாருங்க. இதா இருக்கு பாருங்க, என் பி இருக்கா? ஓகேவா? நீங்க அதை தேடுறத விட ஈஸியா எலிமினேட் பண்ண முடியும். எப்பயுமே எலிமினேட் பண்றது ஈஸி. கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிக்கிறத விட 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டீங்களா, அதுக்கான காரணம் கரெக்டா வச்சுக்கோங்க. இங்க பி தலைகீழா இருக்கு, இங்க என்ன பெருசா இருக்கு, இங்க ரெண்டுமே சேம் ஹைட்ல இருக்கு. இதுதான் தப்பு, அதை தேடிட்டு இருக்காதீங்க. ஓகேவாப்பா? எம்படர்னா இதான், அது எம்படர் ஃபிகர்னா இது உட்பொதிக்கப்பட்டு இருக்கும், ரொட்டேஷன் ஆகாது. அடுத்து இந்த பாருங்க, ஃபிகரல் கம்ப்ளீஷன். இங்க எந்த இமேஜை வச்சா இது கம்ப்ளீட் நிறைவடையும் அப்படின்றாங்க. இப்ப இங்கேயும் எதை வச்சா கரெக்டா இருக்குன்றத பார்க்காதீங்க. ஓகே, இதெல்லாம் இதனால தப்பு அப்படின்னு சொல்லி எலிமினேட் பண்ணுங்க. ஓகே, எலிமினேட் பண்ணலாமா? அப்படி எலிமினேட் பண்ணி இதுக்கு எது ஆன்சர் சொல்லுங்க டக்குன்னு. எதுவும் வரும்னு சொல்லாதீங்க, இதெல்லாம் இதுக்காண்டி தான் வராது அப்படின்றத பாருங்க. 10 செகண்ட் சொல்லுங்க பாப்போம். ஓகேவா? இப்ப இங்க பாருங்க, இங்க 2 லைன் இருக்கு, அப்ப இங்கேயும் 2 லைன் தான் இருக்கும். ஓகேவா? இங்க பாருங்க, ஒரு லைன் தப்பு, இங்கேயும் ஒரு லைன் தப்பு. அடுத்து இங்க பாருங்க, இங்க 2 லைன் வரணும். இங்க எத்தனை பாக்ஸ் இருக்கு? ஒரு பாக்ஸா இருக்கு. அப்ப இதுதான் தப்பு, இதுதான் கரெக்ட், இதுதான் கரெக்ட். அதுக்கப்புறம் வேணா நீங்க பாருங்க, நடுவில் ஒரு லைன் வருது. ஆமா, நடுவில் ஒரு லைன். நீங்க எதை வேணா எடுத்துக்கலாம். இப்ப இந்த நடுவில் ஒரு லைன் வருது பாத்தீங்களா? இந்த நடுவில் ஒரு லைன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே ஏவும் டியும் எலிமினேட் ஆயிரும். அதுக்கடுத்து நீங்க இந்த லைன் பாத்தீங்கன்னா இது எலிமினேட் ஆயிரும், இது சியா இருக்கும். ஏதோ ஒரு இதை வச்சுக்கிட்டு அதை வச்சு எலிமினேட் பண்ண பாருங்க. உங்களுக்கு தோன்றதான். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த 2 லைன் தோணுச்சு, உங்களுக்கு இந்த நடு லைன் தோணுச்சுன்னா நீங்க அதை வச்சு போகலாம். எலிமினேட் பண்ணி போடுங்க, அப்பதான் இன்னும் ஈஸியா போட முடியும். 100% கரெக்டா வாங்கணும்னா எலிமினேட் பண்ணி போடுறது தான் பெட்டர். அடுத்து மிரர் இமேஜ். மிரர் இமேஜ்ல இதை சொல்லி கொடுத்துட்டு அடுத்து சில டைரக்ட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும், அதை அப்புறமேல் சொல்றேன். ஃபர்ஸ்ட் மிரர் இமேஜ். மிரர் இமேஜ்னா என்னன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு, ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு மாறுது. வாட்டர் இமேஜ்னா டாப் பாட்டம் மாறும் அப்படின்னுவாங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நமக்கு. மிரரை வச்சுக்கோங்க. இப்படி மிரர் இமேஜ் கேட்குறாங்க. மிரர் அவங்க கொடுக்கலனாலுமே அது எந்த சைடு தான் இருக்குன்னு அர்த்தம், ரைட் ஹேண்ட் சைடு தான் இருக்குன்னு அர்த்தம். ஒரு இமேஜுக்கு மிரர் கொடுக்கல, ஆனா மிரர் இமேஜ் கேட்குறாங்கன்னா அது ரைட் ஹேண்ட் சைடு தான் இருக்கும். அதே போல ஒரு வாட்டர் இமேஜுக்கு, ஓகேவா, வாட்டர் இமேஜுக்கு கேட்குறாங்க, இதோட வாட்டர் இமேஜ் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதோட மிரர் கீழே தான் எப்பயும் இருக்கும்.
பாட்டம்ல தான் எப்பயும் இருக்கும். இதை மறந்துடாதீங்க. ஓகே, அவங்க கொடுக்கலன்னா ரைட் ஹேண்ட் சைடு தான் இருக்கும். ஓகே, வாட்டர் இமேஜுக்கு கீழே தான் இருக்கும் மிரர், கீழே தான் இருக்கும் மிரர். ஓகே, அதனால தான் மிரர் வந்து என்னது ரைட் டு லெஃப்ட் போகுது, இது டாப் டு பாட்டம் அப்படின்னுவாங்க. ஓகேவா? இப்ப இதை நம்ம எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படின்றது நல்ல ட்ரிக்கு. நல்லா இங்க பாருங்க, மிரருக்கு பக்கத்துல இருக்கிறது தான் இங்கேயும் மிரருக்கு பக்கத்துல வரும், மிரருக்கு பக்கத்துல இருக்கிறது தான் இங்கேயும் மிரருக்கு பக்கத்துல வரும். அதை மாதிரி ஞாபகம். மிரருக்கு இதுல எது பக்கத்துல இருக்கு? இந்த ட்ரையாங்கிள் தானே பக்கத்துல இருக்கு. இந்த ட்ரையாங்கிள்ல எது பக்கமா இருக்கு? இந்த ட்ரையாங்கிள்ல எது பக்கமா இருக்கு? இந்த கூர்மையான நோஸ் பாயிண்ட் தான் பக்கத்துல இருக்கு. கரெக்டா? அப்ப நம்ம போலாமா? இங்க பாருங்க, இந்த சைடு தான் மிரர் இருக்கு. இப்ப இந்த சைடு எது பக்கமா இருக்கு? இது கிடையாது. இங்க கூர்மையான பாயிண்ட் இருக்கு, இங்க கூர்மையான பாயிண்ட் இல்ல. அப்ப இது வராது, இங்க இது வராது. ஓகே, ஒரே ஒரு தான் எடுத்தேன் நான், வராதுன்னு போயிட்டு நான் இதை செக் பண்ணி வேணா பாருங்க. அடுத்து கூர்மையான பாயிண்ட் இருக்கு, இங்க பாருங்க கீழே இந்த சிம்பிள் தான் பக்கத்துல இருக்கு. இங்க பாருங்க மிரர்ல அதே சிம்பிள் தான் பக்கத்துல. அதுவும் பாருங்க ஓப்பன் பண்ணி இருக்கணும் வாய், இங்கேயும் ஓப்பன் பண்ணி தான் இருக்கு வாய். பாருங்க மிரர், மிரர்னா இப்படிதான் இருக்கும். இந்த கூர்மையானதுனா இங்கேயும் கூர்மை தான் பக்கத்துல வரணும். இங்க வாய் ஓப்பன் ஆச்சுன்னா இங்கேயும் வாய் ஓப்பன்ல தான் இருக்கணும். ஓகே, இது போல ஒவ்வொன்றா வச்சு பாருங்க. இப்ப இங்க பாருங்க, டீல பாருங்க இப்படி இருக்கா, இந்த வளைவு இருக்கா? இங்கேயும் பாருங்க டீல இந்த வளைவு தான் இங்க இருக்கு, வளைவு தான் இப்படி இருக்கு. ஓகே தானப்பா? மிரருக்கு பக்கத்துல இருக்கிறது தான் பக்கத்துல இருக்கும், தூரமா இருக்கிறது தூரமா தான் இருக்கும். இது நம்பர்ஸ்க்கும் ஒத்து போகும். இப்ப பார்க்கலாமா? பாருங்க நம்பர்ஸ், இந்த மாதிரி நம்பர்ஸ்ல கொடுத்தா சில பேர் மெமரைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த நம்பர்லாம் வந்து ஷேப் மாறாது, இந்த நம்பர் வந்து இதுக்கான ஷேப் இப்படிதான் இருக்கும்னு சொல்லி வரைஞ்சு பார்த்துட்டுலாம் இருப்பாங்க. அதெல்லாம் தேவையில்லை நமக்கு. நான் என்ன சொன்னேன், இங்க 2 இருக்குன்னா இங்கேயும் 2 தான் இருக்கணும். 2க்கு எது பக்கத்துல இருக்கு? இங்க பாருங்க, இந்த வளைவு தானே பக்கத்துல இருக்கணும், இந்த வளைவு தானே பக்கத்துல இருக்கணும். கரெக்டா? இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க 2 தலையில போயிடுச்சு, தப்பு. இங்க 2 கரெக்டா இருக்கு, இங்கேயும் 2 அதே போல இருக்கு, இங்கேயும் 2 அதே போல இருக்கு. ஓகே, அடுத்து 4க்கு எப்படி இருக்கு? இங்க பாருங்க, இந்த எட்ஜ் தான் இப்படி இருக்கு. அப்ப இங்கேயும் அதே எட்ஜ் வந்துருச்சு, இங்கேயும் எட்ஜ் கரெக்டா இருக்கு. அடுத்து இங்க பாருங்க, இது இந்த ஷார்ப் பாயிண்ட் தான் மிரர் பக்கத்துல இருக்கு. அப்ப இங்கேயும் ஷார்ப் பாயிண்ட் தான் வரும், இங்கேயும் ஷார்ப் பாயிண்ட் இருக்கு, இங்கேயும் ஷார்ப் பாயிண்ட் இருக்கு, இங்கேயும் அதே தான் இருக்கு. அடுத்து 3. ஓகே, 3 இங்க பாருங்க 3 இல்ல, இது மாறி இருக்கு, டி. அடுத்து இது பாருங்க ஸ்லாஷ்ல எது பக்கத்துல இருக்கு? மிரர் பக்கத்துல இந்த டாப் எண்டு தான் பக்கத்துல இருக்கு. அப்ப இங்கேயும் டாப் எண்டு தான் பக்கத்துல இருக்கும், டாப் எண்டு தான் பக்கத்துல இருக்கு. இங்க பாருங்க, அப்ப இதுதான் டாப் எண்ட், இதுதானே பக்கத்துல இருக்கு, இது தள்ளி இருக்கு. அப்ப இது தப்பு, அப்ப பி தான் கரெக்ட், பி தான் கரெக்ட். ஓகேவாப்பா? இது போல ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா ஆப்ஷனை பார்த்துட்டு இதுல எது எல்லாத்துலயும் வித்தியாசமா இருக்கோ அதை கூட எடுத்துட்டு நீங்க வரலாம் டக்குன்னு. ஓகே, ஒவ்வொரு இந்த மிரர் பக்கத்துல எப்படி இருக்கோ அதுபடி போங்க, மாத்திராதீங்க. இதெல்லாம் வராதுன்னு போங்க. இல்லாட்டினா நமக்கு இது கரெக்டுன்னு நினைச்சு போனீங்கன்னா தப்பாகும். ஒவ்வொரு ஆப்ஷனை தனித்தனியாக எலிமினேட் பண்ணுங்க, விஷுவல் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும். அடுத்து இங்க பாருங்க வாட்டர் இமேஜ். ஆனா இங்க மிரர் கொடுக்கவே இல்லை. இது நம்ம குரூப் 2ல போன தடவை கேட்ட கொஸ்டின் தான், மெயின்ஸ்ல கேட்ட கொஸ்டின் தான். இப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? மிரர் இங்க கீழே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, ஃபைனல் ஆன்சர் கீழே ஏ தான் கொடுத்துருக்காங்க பாருங்க இங்க. அப்போ இது பக்கத்துல என்ன இருக்கும்? இந்த 1 2 3 4 5 6 இந்த கோடு தான் இருக்கும். 1 2 3 4 5 6 இங்க இருக்கு. இங்க எப்படி இருக்கா? இல்ல. இங்க அப்படிதான் இருக்கு, இங்க இல்ல. அடுத்து பாருங்க, உள்ள எப்படி இருக்குங்க? உள்ள இந்த பாருங்க, சி கர்வ் தானே இருக்கு. அப்போ இந்த வளைவு இப்படித்தானே, இதுதானே கரெக்டா இருக்கணும், இப்படிதானே இருக்கணும். இங்க பாருங்க, இங்க தான் இப்படி இருக்கு, இங்க அப்படி கிடையாது. அதனால இது வராது. இதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டேன்? இப்போ எவ்வளவு நேரம் இப்ப நான் எடுத்துறேன் இது போடுறதுக்கு? அது பக்கத்துல வச்சு நீங்க ஒவ்வொன்றா செக் பண்ணி வர விட இது பக்கத்துல இங்கேயும் அதே போல பக்கத்துல வரும். எது இருக்கோ இங்கேயும் அதே தான் வரும்னு பாத்தீங்கன்னா 20 செகண்ட்குள்ள மிரர் இமேஜ் டக்குன்னு முடிச்சலாம். மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ்லாம் அதிகபட்சம் 10 to 20 செகண்ட்ஸ் தான். ஓகேவா? அவங்க நம்பர்ஸ் கேட்டாலும் சரி, இது கேட்டாலும் சரி. இப்போ வந்து ஃபேக்ட்ஸ், சில சமயம் நமக்கு ஃபேக்ட் கேட்டுட்டாங்க, என்ன பண்றது? ஃபேக்ட்னா என்ன கேட்பாங்கன்னா, எத்தனை கேபிட்டல் லெட்டர்ஸ் அதே போல இருக்கும், மாறாது. எத்தனை கேபிட்டல் லெட்டர்ஸ்? மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ்.
கேபிட்டல் லெட்டர்ஸ். ஓகேவா? மிரர் இமேஜ்ல கேபிட்டல் லெட்டர்ஸ் எத்தனை மாறாது அப்படின்னா 11 அப்படியே இருக்கும். மிரர் இமேஜ்ல 11. மிரர் இமேஜ்ல 11 மாறவே மாறாது, அப்படியே இருக்கும். அதே வாட்டர் இமேஜ்லனா 9. வாட்டர் இமேஜ்ல 9. அந்த 11 என்னன்னு சொல்றேன் பாருங்க. ஏ ஹிமோ டிவி WXY. ஓகே, அது எப்படி நான் வச்சுக்கோங்க? ஏ ஹிமோ டிவி ஒய். இதை நான் எப்படி நான் வச்சுக்கிட்டேன்னா, ஏ ஹிமோ டிவியை ஒய், டிவியை ஏன் உடச்ச, ஏன் ஆஃப் பண்ண, அந்த ஒய்ன்றதை அப்படியே வச்சுக்குவேன். ஏ ஹிமோ டிவி டியூவி. ஓகேவா? ஒய், ஒய்ன்றதுக்கு பதிலாக ஹச்சுக்கு பதிலாக எக்ஸ் இருக்கும். ஓகேவா? இது நீங்கள் நம்பர் வைஸ் பார்த்தீங்கன்னாலுமே 20, 21, 22 இங்கே 3மே சேமாக வரும். 23, 24, 25 இங்கேயே 3 சேமாக வரும். ஓகே, 20, 21, 22, 23, 24, 25 கரெக்டாக வருது பாருங்க. 20, 20லேருந்து 25, 20லேருந்து 25 வரிசையாக வரும். ஓகேவா? T-லேருந்து 25 வரைக்கும். ஏ ஹிமோ 20, ஏ ஹிமோ 20 வச்சுட்டு 20லேருந்து 25 வரைக்கும் சேமாக போகும். ஓகே, நம்பர் ஞாபகம் இருக்கா? T-னா 20, U-னா 21, V-னா 22, W-னா 23, X-னா 24, Y-னா 25. ஏ ஹிமோ இருந்து டிவி அப்படின்னு 20லேருந்து 25 நமக்கு ஞாபகம் வந்துடும். ஏ ஹிமோ இது மட்டும் ஞாபகம் வச்சா போதும். ஏ ஹிமோ மொத்தம் எத்தனை இருக்கு? 11 மாறாம இருக்கு. 11. மிரர் இமேஜ்ல எத்தனை? 11. வாட்டர் இமேஜ்ல 9. அந்த 9 என்னன்னு பார்ப்போமா? வாட்டர் இமேஜ்ல அது என்னன்னு பாருங்க. இங்க எப்படி 20லேருந்து வருதோ இங்க ஸ்டார்டிங்ல வரும். BCDE. அடுத்து ஓகேவா? இதை நான் எழுதுன இல்லை, இதே போல நான் வச்சுங்க, அப்பதான் உங்களுக்கு மறக்காது. ஓகே, BCDE. ஓகே, ஹாய் ஆக்ஸ் கே. ஓகே, ஹாய் ஆக்ஸ் கே என்னன்னா, இந்த எப்படி 20லேருந்து 25 அதே போல இதையும் நான் வச்சுங்க. BCDE இது காமனா இருக்கும், மாறவே மாறாது. வாட்டர் இமேஜ்ல அங்க வந்து ஹாய் ஆக்ஸ், ஒரு ஆக்ஸ் வந்து தண்ணியில போய் எட்டி பாக்குது. ஒரு ஆக்ஸ் வந்து தண்ணியில போய் எட்டி பாக்குது. அப்போ எட்டி ஹாய் சொல்லலாம், நமக்கு நம்ம ஹாய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி எட்டி பாக்குது. எட்டி பார்த்தா அதுக்கே பயமாயிடுச்சு. வாட்டர் இமேஜ்ல பார்க்கும்போது ஆக்ஸோட தலை அப்படி தலையில இருக்கும்ல, அதனால பயந்துருச்சு. அதான் கீன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. கே, அதான் கேன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஓகே, BCDE ஹாய் ஆக்ஸ். அதுக்கு என்ன? ஏ ஹிமோ டிவின்றது மட்டும் ஞாபகம் தான் போதும். ஏ ஹிமோ டிவி, அப்ப T-லேருந்து Y வரைக்கும் சேமா இருக்கும். இங்க வாட்டர் இமேஜ்ல பி ஹாய் ஆக்ஸ் கீன்னு வந்துருச்சு. ஹாய் ஆக்ஸ் கே BCDE. ஓகேவா? இந்த 9 காமனா இருக்கும், சாரி சேமா இருக்கும். வாட்டர் இமேஜ்ல சேமா இருக்கும். ஓகே, இப்போ மிரர் இமேஜ்ல 11, வாட்டர் இமேஜ்ல 9, ஹேமோ டிவி BCDE ஹாய் ஆக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வாட்டருக்கும் இதுக்கும் காமனா சேமா இருக்கிறது. வாட்டர் அண்ட் மிரர்ல சேமா இருக்கிறது. ரெண்டுத்துக்கு காமனா இருக்கும்ல சிலது, அது என்னன்னு பார்ப்போமா? அதை நீங்களே மேட்ச் பண்ணி பாருங்க. ரெண்டுத்துக்கு காமனா எது இருக்குன்னு. ஹாய் ஆக்ஸ் இது மட்டும்தான் காமனா இருக்கும். ஹாய் ஆக்ஸ், HIOX. மிரர் இமேஜ்லயும் சரி வாட்டர் இமேஜ்லயும் சரி கேபிட்டல் லெட்டர் சேமா இருக்கும். கேபிட்டல் லெட்டர் சேமா இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்கப்பா கொஸ்டின்ல, அதனால தான் எதுவும் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேயா? இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஃபேக்டா கேட்டாங்கன்னா இது நம்ம தெரிஞ்சிருக்கணும்ல, அதுக்காண்டி தான். மிரர் இமேஜ்ல 11, வாட்டர் இமேஜ்ல 9. என்ன? ஏ ஹிமோ டிவியூ WXY. இது BCDE ஹாய் ஆக்ஸ். ரெண்டுத்துக்கு காமனானா ஹாய் ஆக்ஸ். 11, 9, 4. ஓகே, இது 4. அடுத்து போலாமா? அடுத்து ட்ரையாங்கிள். ஓகே, எல்லாருமே வந்து என்ன பண்ணுவீங்க? ட்ரையாங்கிள்ல கஷ்டப்படுவீங்க. ஓகேவா? ஏன் உங்களுக்கு ட்ரையாங்கிள் கஷ்டமா இருக்கும்? ஏன்னா அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, அதனாலதான் கஷ்டமா இருக்கும். ஓகே, இல்ல கஷ்டமானதை படிச்சிருப்பீங்க, கஷ்டமான யாராவது சொல்லி தந்திருப்பாங்க, அதை பார்த்துருப்பீங்க.
ஓகேவா? இப்ப பாருங்க, ஈஸியா நம்ம போலாம். ஃபர்ஸ்ட் இதுல எத்தனை ட்ரையாங்கிள் பாருக்கு? இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? 1. அது 1. நெக்ஸ்ட் ஓகே, அதுல 1 இருந்துச்சா? அந்த 1 அப்படியே விட்டுருங்க. இந்த வெளியே இருக்க ட்ரையாங்கிள் அப்படியே விட்டுருங்க. இங்க 1 2 3 4. வெளியே 1 இருந்துச்சு, உள்ளுக்குள்ள எத்தனை இருக்கு? 1 2 3 4. அப்ப 4 பிளஸ் 5. அப்ப எவ்வளோ? டோட்டலா எனக்கு 5 இருக்கு. டோட்டலா 5 இருக்கு. அடுத்து வாங்க. வெளியே ஒரு ட்ரையாங்கிளா? வெளியே. அடுத்து இந்த ட்ரையாங்கிள் என்னங்க? 1. இப்ப இந்த குட்டி ட்ரையாங்கிள் இல்லைன்னு வச்சுங்க. இந்த குட்டி ட்ரையாங்கிள் இல்லை. ஓகே, இந்த குட்டி ட்ரையாங்கிள் இல்லை. என்ன பண்ணிருப்பீங்க? 1 2 3 4 போட்டிருப்பீங்களா? அப்ப 4. இப்போ ஒரு ட்ரையாங்கிள் வந்துருச்சு உள்ளுக்குள்ள. அப்ப இதுக்கு 1 2 3 4. அப்ப உள்ளுக்குள்ளேயும் 4. இப்ப 4. அப்ப எவ்வளவு இருக்கு? 9. எவ்வளவு இருக்கு? 9. இப்போ ட்ரையாங்கிளுக்குள்ள ட்ரையாங்கிள் வச்சுக்கிட்டே போனா ஒரு ட்ரையாங்கிள் வச்சா 4 போடுங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிளுக்கு சிங்கிள். உள்ளுக்குள்ள ட்ரையாங்கிளுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் வந்துருச்சு. எத்தனை ஆட் பண்ணியிருக்கேன்? 4 ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து ட்ரையாங்கிளுக்குள்ள எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? இது ஒரு ட்ரையாங்கிளா? இது ஒரு ட்ரையாங்கிள். அடுத்து இது ஒரு ட்ரையாங்கிளா? 2 ட்ரையாங்கிள் ஆட் பண்ணிருக்கேன். அப்போ ஒரு ட்ரையாங்கிள்னா 4, 2 ட்ரையாங்கிள் இன்னொரு 4 போட்டாச்சு. இப்போ இதுக்குள்ளேயே நான் இன்னொரு ட்ரையாங்கிள் ஆட் பண்றேன்ப்பா. இதுக்குள்ளேயே இன்னொரு ட்ரையாங்கிள் ஆட் பண்ணனா இன்னொரு 4 போடுங்க. அவ்வளவுதான். அப்ப 13 ஆயிரும். அப்ப 13 ஆயிரும். புரிஞ்சா? ஒரு ட்ரையாங்கிள்குள்ள இன்னொரு ட்ரையாங்கிள் ஆட் பண்ணா எத்தனை ஆட் ஆகுது? 4. எவ்வளவு ஆட் ஆகுது? 4. வெளியே ஒரு ட்ரையாங்கிள் தான், அதுக்குள்ள இன்னொரு ட்ரையாங்கிள் ஆட் பண்ணா 4 ஆட் பண்ணணும். அதுக்குள்ள இன்னொரு ட்ரையாங்கிள் ஆட் பண்ணா 4 ஆட் பண்ணணும். இன்னொன்னா 4. புரிஞ்சா? 4 4 4 தான் ஆட் பண்ணிட்டே போய்கிட்டே இருக்கணும். இது ஒரு ட்ரைப்பா. நெக்ஸ்ட் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? ட்ரையாங்கிள்குள்ள ட்ரையாங்கிள் தான் 4 ஆட் பண்ண சொன்னேன். இங்க ஆனா லைன் வந்திருக்கே. ஆனா லைன் வந்து எப்படி போறது? ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு சொன்னதை முதல் போடுங்க. வெளியே ஒரு ட்ரையாங்கிள் 1, ட்ரையாங்கிள்குள்ள ட்ரையாங்கிள்லாம் 4. எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? லைன்ஸ் தான் இருக்கு. லைன்ஸ் எத்தனை லைன் இருக்கு? இங்க எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6. 5 6. அதை அப்படியே ஆட் பண்ணுங்க. 6 11. எவ்வளோ? 11. ஓகேவா? இப்போ எனக்கு நீங்க எல்லாம் சொல்ல பாருங்க, இதுக்கு எவ்வளோ வரும்னு. இதுக்கு எத்தனை ட்ரையாங்கிள் சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கு எத்தனை ட்ரையாங்கிள் சொல்லுங்க? 10 செகண்ட்குள்ள சொல்லுங்க பார்ப்போம். இதை கண்டுபிடிச்சிங்களா? அதாவது இந்த லைன்லாம் விட்டு தெளிடுங்க. ட்ரையாங்கிள் 1 இருக்கு, வெளியே 1, உள்ளுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு 4, அதுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு, அப்ப 4. ஓகே, இப்போ என்ன 1 2 3 4 5 6. அப்ப எவ்வளோ? 9 + 6 15. 9 + 6 15. போடச்சப்ப ஈஸியா போயிடுச்சா? ஈஸியா முடிச்சா இது? நெக்ஸ்ட் அடுத்த டைப். ஓகே, ஒரு லைன் எத்தனை இருக்கு? 1 2 1 2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க. 3. அப்ப இதுக்கு 3 ட்ரையாங்கிள். எவ்வளோ? 3 ட்ரையாங்கிள். அடுத்து அதே இது
1 2 3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ண என்ன வரும் 5 6 5 6. ஓகே, இப்போ அதே இது நான் இங்க ஒரு லைன் போட்டேன், இங்க ஒரு லைன் போட்டேன். அப்ப இங்கேயே ஒரு பேஸ் வந்துருச்சு 1 2 3. இங்கேயே ஒரு 6 இருக்கும். இப்போ இன்னொரு பேஸ் போடுறேன். இப்போ இங்க 1 2 3. அப்ப இதுக்கு இன்னொரு 6 மொத்தம் 18 ட்ரையாங்கிள் இருக்கு. 18 ட்ரையாங்கிள் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? எத்தனை பேஸ் இருக்கோ அதை எண்ணணும். இப்போ அதே இது எனக்கு ஓகேவா, இப்படி 3 இருக்கு. இங்க இந்த 2க்கு மட்டும் போட்டிருக்காங்க, 3க்கு வரல. அப்ப இது 1 2 3, இங்க 1 2. அப்ப இங்க ஆட் பண்ணா என்ன இருக்கும் 6, இங்க 3. அப்ப டோட்டலா 9. அப்ப டோட்டலா 9. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் கடைசியா வருவோம். நல்லா பார்த்துங்க, ஒரு ஸ்கொயர் பாக்ஸ், ஒரு ஸ்கொயர் பாக்ஸ். ஸ்கொயர் பாக்ஸ்ல ஒரே ஒரு லைன், இப்படி ஒரு லைன் போட்டாங்கன்னா இதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னா 2. எவ்வளவு இருக்கு 2. எவ்வளவு இருக்கு 2. 1 2. இந்த ஒரு லைன்னா 2. அதே இது ஸ்கொயர் பாக்ஸ். 1 2 3 4 4 into 2 4 into 2. எத்தனை ஸ்பேஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணுங்க. 1 எத்தனை ஸ்பேஸ் சொன்னேன் 1 2 3 4. அதை இன்டு 2 போடுங்க 8. எவ்வளோ 8. அடுத்து இதே இது அதே ஸ்கொயர் பாக்ஸ். என்ன சொல்றேன் நல்லா பாருங்க. ஸ்கொயர் பாக்ஸ் இங்க எத்தனை ஸ்பேஸ் இருக்கு 1 2 3 4 5 6 7 8. அப்ப 8 ஸ்பேஸ் இருக்கா? அப்ப 8 into 2 16. 16. ஓகேவாப்பா? இதுக்கு சொல்லுங்க. அப்போ இதுக்கு எத்தனை வரும்? எத்தனை ட்ரையாங்கிள் பாருக்கும்? 2 3 4 5 6. இப்போ 6னா 12. 6 into 2 12. ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்க்குள்ள இப்படி கொடுத்துட்டாங்கன்னா ஒரே ஒரு ஸ்லாஷ் இருந்தால் அது 2 தான். அது எப்பயுமே 2 தான். ஒரே ஒரு லைன் இருந்தால் அது எப்பயுமே 2 தான். மற்றபடி இத்தனை ஸ்பேஸ் எண்ணிட்டீங்கன்னா 4 வந்தா 8, 8 வந்தா 16, 6 வந்தா 12. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா மெர்ஜ் பண்ணி கேட்பாங்க. நமக்கு எப்படி மெர்ஜ் பண்ணி கேட்பாங்களாம் தெரியாது. ஆனா மெர்ஜ் பண்ணி கேட்டாங்கன்னா நம்ம போறதுக்காண்டி தான் இது எல்லாமே. ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா இருக்கும். அடுத்து இன்னும் 2 சொல்லிட்டு நாளைக்கு கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸே நடத்துறேன். இன்னும் ஒரு கொஞ்சம் இருக்கு, அதை முடிச்சுட்டோம்னா அடுத்து நமக்கு இது முடிஞ்சிருச்சு. நிறைய பேருக்கு சில சமயம் இந்த ஸ்டார் கேட்டுருவாங்க. இந்த ஸ்டார் இருக்கும். ஓகேவா? இந்த ஸ்டார்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆனா அவங்களுக்கு தெரியும் 1க்கு 10 1க்கு 8ன்னு தெரியும். 1க்கு 10 இன்னொன்னுக்கு 8ன்னு தெரியும். ஆனா இதுல எது 10 எது 8ன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அப்ப நம்ம உட்காந்து கவுண்ட் பண்ணி போட்டுட்டு இருக்கிறத விட ஈஸியா உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்றாங்க பாருங்க. இது எத்தனை இருக்கு ஏஜ்? 1 2 3 4 5. ஓகே, 5 இருக்கா? 1 2 3 4 5 இருக்கு. 5 into 2 10. 5 into 2 10. ஓகே, இங்க எத்தனை இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6. இங்க 6 இருக்கு. அப்போ 6 plus 2 8. 6 plus 2 8. ஓகே அப்பா, 6 plus 2 8. இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? பிரைம் நம்பர் ஆட் நம்பர் வந்தா இன்டு 2 போட்டுருக்குங்க 10. ஈவன் நம்பர் வந்தா +2 போடுங்க 8. ஓகேப்பா? இப்போ இந்த கன்ஃபியூஷன் போயிடுச்சா? ஓகே, கன்ஃபியூஷன் போயிடுச்சா? இங்க எப்படி 10 வந்துச்சு, அங்க எப்படி 8 வந்துச்சுன்னு? ஓகே, ஆட் நம்பர் தான் இன்டு 10 போடுங்க, ஈவன் நம்பர் தான் +2 போடுங்க. ஓகே, இது எப்படி 8னா இங்க பாருங்க. இது 1 2 3 4 5 6. இந்த ட்ரையாங்கிள் 1 7. இந்த ட்ரையாங்கிள் 1 8. ஓகேவா? அடுத்து அதே போலதான் இங்க 1 2 3 4 5. அதே போல இதுக்கு தனியா பார்க்கும்போது இது ஒரு ட்ரையாங்கிள் வரும், இங்கிட்ட ஒரு ட்ரையாங்கிள் வரும். இப்படி பார்க்கும்போது 10 வரும்.
ஓகேவா? ஸோ இது நம்ம அங்கே போய் கவுண்ட் பண்ணி போடுறதுக்கு பதிலாக இந்த ஸ்டார் வந்துட்டாவே நமக்கு டைரெக்டாக அப்ரோச் பண்ணிடலாம். 5 இருந்தா 10, 6 இருந்தா 8, இவ்வளோதான். ஓகேப்பா? நெக்ஸ்ட்டும் நாளை கிளாஸ்லயும் இந்த கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ்ல இன்னும் மெர்ஜ் பண்ணி இன்னும் நம்ம பார்க்கல. இன்னும் வித்தியாசமான ட்ரையாங்கிள் இருக்கிறோம், அதுவும் நம்ம பார்க்கல. ஓகே, அது ரெண்டும் முடிச்சிட்டோம்னா நம்ம ஃபிகரல் விஷுவல் கிளாசிஃபிகேஷன் ஓரளவு முடிச்சாச்சு. ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம வந்து வேற என்ன பார்க்கணும்? பசில் பார்க்கணும். ஓகே, அதை மட்டும் பார்த்தோம்னா நமக்கு சாப்டர் கம்ப்ளீட்டட் ஆயிடும். அதுக்கப்புறம் அது சாப்டர் கம்ப்ளீட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பர் சீரீஸ்ல மட்டும் ஓகே நம்பர் சீரீஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே, ப்ராக்டிஸ்க்குன்னு. ஸோ நம்பர் சீரீஸ்க்கு ஏன் ப்ராக்டிஸ் நம்ம கொடுக்கணும்? ப்ராக்டிஸ் சீட்டுக்கு பதிலாக நம்மளே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஒரு 30 to 50 கொஸ்டின்ஸ்னு வச்சுங்க. 30 to 50 கொஸ்டின் டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கிறதா நம்பர் சீரீஸ். ஸோ அந்த இதை நீங்க பார்த்துட்டாவே அப்ரோச் பண்ணலாம். ஓஹோ, இப்பெல்லாம் வந்து இப்பெல்லாம் அப்ரோச் பண்ணிடலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த 30 to 50 கொஸ்டினுமே ஃபுல்லாவே பிவைக்யூவா தான் இருக்கும். பிவைக்யூ, அதுக்கப்புறம் ரீசன்ட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ண அதர் எக்ஸாம்ஸ் டிஎன்பிசி இல்லாம ஓகே எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ் லெவலு, சிஜிஎல் கூட சிஜிஎல் டயர் 1, சிஹெச்எஸ்எல் டயர் 1 இது போல இருக்கிற எக்ஸாம்ஸ்ல ஆர்ஆர்பி இதுல கேட்ட ஃப்ரீக்வெண்டா கேட்குற டைப்ஸ் அதை மட்டும் எடுத்துட்டு வரோம் ஒரு நம்பர் சீரியஸ்க்கு மட்டும். ஓகே, அதானா கண்டினியூஸா வரும், கொஞ்சம் நாள் கழிச்சு தான் அந்த கிளாஸ் வரும். ஓகேவா? அது சிலபஸ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை ரெடி பண்றதுக்கும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அந்த கொஸ்டின்ஸ்லாம் அலோகேட் பண்றதுக்கு, அரேஞ்ச் பண்றதுக்கு. ஓகேப்பா? சரி, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல சந்திப்போம். ஒன்ஸ் அகைன் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிப்பா.